ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தகவல் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுடைய ஆதார் கார்டை ரினியூவல் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அட்ரஸ் ப்ரூஃப், டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது ஏற்கனவே இந்த செப்டம்பர் 14ஆம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறதுக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது குறித்து ஒரு செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டாவதா, யாரெல்லாம் இந்த டாக்குமெண்ட் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணணும், அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிலாக்ஸேஷன் இன் ஃபீ சார்ஜஸ் த்ரூ மை ஆதார் போர்ட்டல் ஃபார் டாக்குமெண்ட் அப்டேட். அதாவது இந்த அமௌண்ட்டே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மை ஆதார் போர்ட்டல் மூலமாக ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ OM ஆஃப் ஈவன் நம்பர் டேட்டட் 23/2/2023. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ கடைசியாக 10/6/2024. ஸோ இது சம்மந்தமாக நிறையா செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆர்டர். In order to encourage more Aadhaar number holders to update their documents in Aadhaar, it was decided to provide the provision to update the document in Aadhaar through My Aadhaar portal for free of cost up to 14/9/2024. ஏற்கனவே வெளியிட்டிருந்த சுற்றறிக்கைப்படி 14/9/2024 தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். Based on the positive response from the Aadhaar number holders, it is decided to extend the facility for 3 more months from 15/9/2024 to 14/12/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் ஆதார் கார்டில் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ, ஸோ நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஆதார் சேவை மையத்துக்கு போய் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா 50 ரூபா பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதே மாதிரி அக்கார்டிங்லி த ஃபெசிலிட்டி ஆர் டாக்குமெண்ட் அப்டேட் ஷல் கண்டினியூ டு பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் த்ரூ மை ஆதார் போர்ட்டல். ஸோ அதை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ஏற்கனவே சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், இந்த ஆன்லைன் மூலமாக எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், தேவைப்படுங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செய்தி வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபாகரன் CR. என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 11 இந்த நேற்று தான் இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பதற்றப்பட வேண்டாம், டிசம்பர் 14 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரி, நான் என்னுடைய ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணுமா இல்லையா, அதை எப்படி நான் செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மை ஆதார் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும், அதை மட்டும் என்டர் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களாம் கண்டிப்பாக ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும். அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திஸ் ஆதார் நம்பர் ரிக்வயர்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அட்ரஸ் அப்டேட்டும் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, மேண்டட்டரி பயோமெட்ரிக்கும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறது ஆதார் சேவை மையத்துக்கு போய் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி மெசேஜ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக அவங்களுடைய ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும். அதுவே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வருது, அதாவது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வருது, கீழே எந்த மெசேஜுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நீங்கள் ஆதார் கார்டில் எதுவும் அப்டேட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.